அண்ணா எந்த தொகுதி நீங்க? நாங்க குறிஞ்சிப்பாடி தொகுதி. குறிஞ்சிப்பாடி. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி போட்ட சொல்லலாமா அந்த டைம்ல? இதுக்கு முன்னாடி நாங்க திமுக போட்டோம். டிஎம்கேக்கு. இந்த தடவை யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? இதெல்லாம் வந்து ஓட்டு போடணும்னா நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஓகே. சரிங்க. அதுல ஒண்ணு ஆட்சேபம். அதே ஸ்டேட்மென்ட் தான் பண்ணாங்க. அதே நீங்க சொல்லுங்க. எந்த தொகுதி நீங்க? எந்த தொகுதி? இல்ல தொகுதி எல்லாம் ரைட்டு தாங்க. போட்டதான் போட போறாங்க. தொகுதி இந்த தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதி தான். சரி. எல்லாருக்குமே ஒரு நாங்களாம் பேசியான உள்ள ஆளு தான். ஓகேங்க. அதனால வேண்டி அதுல ஒன்றும் மாற்று கருத்து போடுறோம். மாற்று கருத்து இல்லை. அவர் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட். நீங்க எந்த தொகுதியில இருந்து வரீங்க? நான் வடலூர் தொகுதி. வடலூர் தொகுதி. ஓகே. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஏடிஎம்கே தான். இந்த முறை யாருக்கு ஓட்டு போடலாம்? ஏடிஎம்கே தான். நீங்க எந்த தொகுதியில இருந்து வரீங்க? நான் விருதாச்சலம். விருதாச்சலம் தொகுதி. ஓகே. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? திமுகக்கு தான். திமுகக்கு. இந்த முறை யாருக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க? இந்த முறையும் அவங்களுக்கு தான் போடலாம். திமுக. எந்த தொகுதியில இருந்து வரீங்க? நான் குறிஞ்சிப்பாடி தொகுதி. குறிஞ்சிப்பாடி தான். யாருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்க? எப்பயுமே வந்து உதயசூரியன் தான். உதயசூரியன் தான். இந்த தடவை எப்பயுமே அவர் தான். எப்பவுமே உதய. நீங்க எந்த தொகுதிங்க? நாங்க கருணாநிதி கட்சி தான். தொகுதி இங்க குறிஞ்சிப்பாடி. குறிஞ்சிப்பாடி தான். ஓகே. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலினுக்கு தான் போட்டுட்டு. ஸ்டாலினுக்கு தான் போட்டுட்டு இருந்தீங்க. இந்த தடவை யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? விஜய்க்கு போடலான்னு தான் இருக்கோம். விஜய்க்கு போடலான்னு. வடலூர் தொகுதி. வடலூர். ஓகே. இந்த ஊர் தான். ஓகே. யாருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்களா? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் 18 வயசு ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்க. கங்க்ராட்ஸ். ஃபர்ஸ்ட் யாருக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க? இது புதுசா வருது போடலாம். புதுசா வரது. டிவிக்கு. ஓகே ப்ரோ. சூப்பர். தேங்க்ஸ். சரி. எந்த தொகுதிக்கா நீங்க? எந்த தொகுதி ஓட்டு போடுற தொகுதி? வடலூர் தானா? வடலூர் தான். ஆர்சி தோமையார் நகர். அப்படிங்களா? சரி. ஓகே. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டுருந்தீங்க? எப்பவுமே டிஎம்கே தான். உதயசூரியன் தான். ஆமா உதயசூரியன் தான். இந்த எலெக்ஷனும் உதயசூரியனுக்கு தான். ஆமா கண்டிப்பா. அக்கா எந்த தொகுதிக்கா நீங்க? நான் வந்து பண்டிட்டு தொகுதி. பண்ருட்டி. ஓகே. யாருக்கு இவ்வளவு நாள் ஓட்டு போட்டீங்க? நான் சூரியன் தான் போடுவேன். சூரியன் தான் போடுவீங்க. இந்த முறையும் சூரியன் போடலான்னு இருக்கீங்களா? யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? சூரியன் தான். ஆச்சு. எந்த தொகுதி நீங்க? எங்க ஓட்டு போடுவீங்க? ஓகே. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ரெட்டலை. இதுக்கு முன்னாடியும் ரெட்டலை தான். ரெட்டலைக்கு தான். ஆனா எந்த தொகுதி நீங்க? கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம். ஆமா. யாருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஓகே. இந்த முறை யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? இந்த முறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு தான் எல்லாமே யூஸ் பண்ணோம். ஓகே. ஏன்னா போட்டவனுக்கே போட்டு எல்லாம் ரொம்ப ப்ராடுலாம். அண்ணா திமுக போட்டு அவனும் வந்து எதுவும் நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யல. திமுக காரனுக்கு போட்டா திமுக காரனும் வந்து எதுவும் செய்யல. ஆட்சி வந்தா 100% பர்ஃபெக்டா இருக்கும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க? கன்ஃபார்ம் விஜய். விஜய்க்கு தான். அண்ணா எந்த தொகுதினா? குறிஞ்சிப்பாடி. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி குறிஞ்சிப்பாடி தொகுதி. எனக்கு வந்து ஆரம்பத்திலேருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பிடிக்கும். அடுத்தது வந்து இப்போ ரெட்டாளி தான் நான் ஓட்டு. இங்கே எனக்கு ஓட்டு உண்டு. அப்புறம் அக்கா எந்த தொகுதிக்கா நீங்க? கடலூர் மாவட்டம். என்னக்கா? கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம். ஓகே. யாருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்கக்கா? முன்னாடி ஓட்டு போட்டோம். ஆனால் இப்போ சூரியனுக்கு ஓட்டு போட மாட்டோம். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ப்ரோ எந்த தொகுதி நீங்க? நான் வந்துட்டு விருதாச்சலம் தொகுதி. விருதாச்சலம் தொகுதிங்களா? ஓகே. யாருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னால வந்துட்டு விஜயகாந்துக்கு போட்டிருந்தேன். விஜயகாந்துக்கு. ஓகே. ஓ விருதாச்சலத்தில் அவர் இருந்தப்ப. ஆமாம். ஓகே. இப்போ யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போடலான்னு ஒரு நினப்பில் இருந்தோம். ஓகே. அவருடைய வந்து பேச்சு வந்துட்டு தெளிவாக எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு சில விஷயம். ஏன்னா வந்துட்டு சரி ஏதாவது புதுசாக வர ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு எல்லாமே விரும்புறது தான் அது. நாங்கள் அதுதான் பார்த்துட்டு இருந்தது. இந்த கரூர் பிரச்சனையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் அவருடைய ஒப்பீனியே கொடுக்குறாரு. ஓகே. ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்கே டக்குன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். ஸோ எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டு 3 நாள் 4 நாள் கழிச்சு அவர் ஒரு விஷயத்த வெளியிடுறாரு. இப்போ அவங்க விட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது பண்ணலாம். ஓகே. இல்லைன்னா நாம் தமிழர் இல்லை நாம் தமிழர் போடலாம். நாம் தமிழர். விஜய் இல்லைன்னா நாம் தமிழர். நாம் தமிழர். இப்போ ஆனால் எந்த தொகுதி நீங்க? நான் நெய்வேலி தொகுதி. நெய்வேலி. யாருக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க? ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயாக்கு. மருத்துவர் ஐயா. பெரிய ஐயாவா சின்ன ஐயாவா? 2 ஐயா ஒண்ணுதான் எங்களை பொறுத்தல. அப்படி அவங்க வந்து பிரிஞ்சிருக்கலாம். எங்களை பொறுத்தல. இப்போ யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? இல்லை அவங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டி அப்படி பண்ணிருக்காங்க. தேவையில்ல. அப்புறம் அப்பா பையன் கூட அவங்களுக்குள்ள கரெக்டாக இருக்கும். ஆனால் தனியாக நிற்க போகிறாங்க போல் இருக்கே. ஒருத்தர் அதிமுக கிட்ட போயிட்டாரு. ஒருத்தர் உறுப்பினர் பொறுத்த அளவுக்கு அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் டைம் வரும்போது ஒன்றா இருப்பாங்க நம்புறீங்க? ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஆனால் எந்த தொகுதி நீங்க? நான் குறிஞ்சிப்பாடி தொகுதி. குறிஞ்சிப்பாடி. யாருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்க? எழுச்சி தமிழ். அவர் ஆணையனுங்க அவர் யார் சொன்னாலும் அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். எழுச்சி தமிழருக்கு தான். ஓகே. இந்த தடவை யாருக்கு போடலான்னு இந்த இருக்கீங்க? தடவை அவரோட ஆணையனுங்க அவர் யார் கை காட்டுறாரு அவருக்கு தான். அண்ணா எந்த தொகுதினா? குறிஞ்சிப்பாடி சட்டமன்றம். குறிஞ்சிப்பாடி. ஓகே. யாருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்க? நாங்கள் எப்பயுமே ரெட்டாளி தான். ரெட்டலை தான். இந்த தடவை யாருக்கு போடலாம்? ரெட்டாளி தானே. கண்டிப்பாக. ப்ரோ எந்த தொகுதி ப்ரோ? நாங்கள் குறிஞ்சிப்பாடி. குறிஞ்சிப்பாடியா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்களா? ஆமாம்.
யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? யாருக்குன்னா வந்து எங்க விசிகா கூட்டணி யார் கூட இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு. விசிகாக்கு தான். தலைவர் திருமாவளவன் மட்டும் தான் ஓட்டு. அவங்க கூட்டணி யார் இருக்காருன்னா இப்போ வந்து முன்ன யார் இருந்தாருன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருந்தாரு. ஓகே. இப்பயும் அவர் தான் வரணும்னு நாங்கள் எங்களுக்கு நிறைய செய்கிறாரு. பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காரு, எல்லாம் செய்கிறாரு. நாங்கள் இந்த தடையை அவர் தான் தேடி போவோம். அதேமாரி எங்கள் தலைவர் யார் சொல்கிறாரோ அவங்கள தான் தேடி போவோம். தொகுதி ப்ரோ? குறிஞ்சிப்பாடி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்களா? 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? திமுக தான். திமுக கூட்டணியா இல்லை திமுகவா? திமுக தான். திமுக. ப்ரோ எந்த தொகுதி? எந்த தொகுதி ப்ரோ? குறிஞ்சிப்பாடி தொகுதி. குறிஞ்சிப்பாடி. யாருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்க? நான் எப்பயுமே அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான். எந்த தொகுதிக்காதீங்க? நாங்க வந்து கடலூர் மாவட்டம். ஓகே. நான் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தொகுதி. சார் வந்து ஸ்டாலின் வந்தாதான் இது ஒழுங்குபடுமா தவிர மற்றவங்க யார் வந்தாலும் இதுல ஒழுங்குபடுறதுக்கு வேலையே கிடையாது. வாரிசுன்றது அவருக்கு தான். அவரு தான் பின்னணியும் நல்லா இருக்கும். அவர் வந்தாதான் அந்த நாடு நலம் எல்லாமே திருத்தமாகும். நல்ல மாதிரியும் மக்களையும் பார்த்துக்குவாரு, நாட்டையும் பார்த்துக்குவாரு. இன்னும் என்ன போல உள்ள ஒரு பெண்களுக்கு எல்லா விதமான ஆதரவையும் அவர் கொடுப்பாரு. எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஊர் நீங்க? நெய்வேலி. நெய்வேலிங்களா? ஓகே ஓகே. யாருக்கு இது நாள் வரை ஓட்டு போட்டீங்க? இது வரைக்கும் நாங்கள் திமுக ஓட்டு போட்டோம். திமுகக்கு. இப்போ தான் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? இப்போ விஜய்க்கு போடலான்னு. விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறீங்க. ஓகே. எதனால? நான் குறிஞ்சிப்பாடி தொகுதி தான். குறிஞ்சிப்பாடி. யாருக்கு இவ்வளோ நாள் ஓட்டு போட்டீங்க? எம்ஆர்கே போட்டோம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் டிஎம்கேக்கு தான். ஆமாம். இந்த தடவை யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? அதே கூட்டணியில் இருக்கிறதால அதே திமுகவுக்கு தான். திமுக. அண்ணா எந்த தொகுதி நீங்க? குறிஞ்சிப்பாடி. குறிஞ்சிப்பாடி. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி. யாருக்கு இவ்வளவு நாள் ஓட்டு போட்டீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் என்னோட வாக்கு எப்போதும். பன்னீர்செல்வம் சார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர். முன்னாள் அமைச்சர். ஆமா. இந்த முறை யாருக்கு ஓட்டு போடலாம்? இந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றாங்க. அவருக்கு தான் என்னோட வாக்கு.